வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ATL டேஷ்போர்ட். ஸோ இந்த ATL டேஷ்போர்டில் மந்த்லி ரிப்போர்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது எப்படி சப்மிட் பண்ணணும், இனிஷியலாக நீங்கள் என்ன டீடைல்ஸ் என்டர் பண்ணணும், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ATL டேஷ்போர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ATL கோட். உங்கள் ATL கோட் தான் யூசர் நேம், உங்கள் ATL கோட் தான் பாஸ்வேர்ட். ஸோ இதை என்டர் பண்ணி உள்ளே போங்க. சப்போஸ் இதில் இஷ்யூ இருந்தது, லாகின் பண்ண முடியல அப்படின்னா கம்ப்ளைண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ query ரெசல்யூஷன், அதில் போய்ட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு உடனே லாகின் சரி பண்ணி கொடுத்துருவாங்க வித்தின் ஒரு 1 or 2 days. ஸோ இப்போது நான் இங்கே லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த பேஜில் உங்கள் ஸ்கூலோட எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும் ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணது ஸ்கூல் டீட்டெயில்ஸ், ஸ்கூலோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ATL கோட், யூடைஸ் நம்பர், ஸ்கூல் நேம் ஆல்ரெடி இருக்கும். அதில் நீங்கள் மற்ற என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே என்டர் பண்ணணும். லைக் ஸ்கூல் டைப்பு, கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், பின்கோட், இமெயில் ஐடி, நீங்கள் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக இல்லையா. தமிழ்நாட்டில் 2 இருந்து தான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், விருதுநகர் அப்புறம் ராமநாதபுரம். மீதி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து நோன்னு கொடுத்துருங்க. இஃப் யூ ஆர் ஃப்ரம் விருதுநகர் ஆர் ராமநாதபுரம் எஸ்ன்னு கொடுங்க. டைப் ஆஃப் ஸ்டேட் பிளெயின் ஸ்டேட், ஏரியா ரூரலா அர்பனா சிட்டியாதுன்றது, டிஃபென்ஸாக பிளெயினா, கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஸ்கூலாக இருந்தீங்கன்னா டிஃபென்ஸ், இல்லைனா பிளெயின்னு கொடுத்துருங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு ட்ரான்ச், உங்களுக்கு என்ன டேட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஃபண்டு வந்தது அந்த டேட் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ATL லேபோட ஒரு சின்ன வீடியோ யூடியூப்பில் போட்டுட்டு அந்த லிங்க் எடுத்து இங்கே போட்டுறணும். அதுக்கப்புறம் என்னென்ன டீச்சர்ஸ், நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அசோசியேட் வித் ATL. ATL இன்சார்ஜ் தவிர சயின்ஸ் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் போடுங்க. ரீஜன் வந்து நம்ம சவுத் இந்தியா, ஸோ சவுத்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்ட்ரிக்ட், போர்ட் ஆஃப் அஃபிலியேஷன் CBSE, ISCE, IB, ஸ்டேட் போர்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்கும். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் ஸ்டேட் போர்டு தான். நீங்கள் CBSE ஸ்கூலாக மட்டும்தான் இருக்க முடியும், அப்படி இல்லைன்னா. அடுத்து உங்கள் ATL லேபோட ஸ்கொயர் ஃபீட், நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பர் கொடுங்க. இந்த லான்ச் டேட் ஆஃப் ATL லேப்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட இனாக்ரேஷன், அந்த லேப் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த டேட் கொடுக்கணும். அந்த டேட்டில் இருந்தால் நீங்கள் மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு உங்கள் லேபோட ஒரு 3 ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்து அட்வைசரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அட்வைசரி போர்டு நீங்கள் வந்து யார் யார் இருக்காங்களோ அவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேபுக்கு அட்வைசரி போர்டுன்னு நீங்கள் ஒரு போர்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு லைக் ATL இன்சார்ஜ் தவிர, பிரின்சிபல் தவிர வெளியே இருந்து அட்வைசரி மெம்பர்ஸாக யார் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்தது பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எய்தர் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு காலேஜாக இருக்கலாம், வேறு எந்தெந்த ஆர்கனைசேஷன் கூட ஒரு NGOவாக இருக்கலாம். NGOs, கம்பெனிஸ், இன்னொரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் யார் கூட பார்ட்னர் இருக்கலாம் அவங்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நீங்கள் மேண்டேட்டரியாக ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது மென்டார் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த மென்டார் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எய்ம்லேருந்தே உங்களுக்கு மென்டார் அசைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு மென்டாரை வந்து அசைன் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோ இல்லை ஸ்கூலுக்கு அட்வைசராக இருக்கிற ஒருத்தர் கூட மென்டாராக இருக்கலாம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அடுத்தது ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் இந்த ஸ்கூல் பீப்புள் லீடர் இருக்கிற மாதிரி இந்த லேபுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஒரு 5 ஸ்டூடெண்ட், ஒரு 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் போட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஸ்கூல் அம்பாசிடர்ஸாக அவங்க இருப்பாங்க. ஸோ இப்போது ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் டீட்டெயில்ஸ், ஸ்கூலோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டோம். இப்போ மந்த்லி ரிப்போர்ட் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ரிப்போர்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இயர் அண்ட் மந்த் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ நான் 2020 செலக்ட் பண்ணுறேன். அதில் மே மந்த் செலக்ட் பண்ணுறேன். ஒரு மந்த் அண்ட் இயர் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம்
நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் ATL இன் கரண்ட் மந்த், அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மூணு பாக்ஸஸ் காட்டும். ஸோ இந்த 3 பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஸ்கூல்லேருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லேப் வந்து அந்த மந்தில் அட்டன் பண்ணாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 பேர் வந்தாங்க இல்லை 500 பேர் வந்தாங்க, நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் வந்தாங்க இல்லை 50 பேர் வந்தாங்க, நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணாங்க. அப்படி யாரும் வரல அப்படின்னா 0 என்ட்ரு பண்ணிடுங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் லோக்கல் ஏரியா, அதாவது உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீடு இருக்கிற பசங்க யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது நம்பர்ஸ் 5 பேர் வந்தாங்க 10 பேர் வந்தாங்க அந்த மாதிரி. அப்படி எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் எந்தெந்த வேல்யூக்கெலாம் உங்கள் நம்பர்ஸ் இல்லையோ 0 போட்டுட்டு சப்மிட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ATL ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்டட் இன் கரண்ட் மந்த். இது நடத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஷாப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், 1 or 2 அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைனா 0. அடுத்து ATL மென்டரிங் செஷன்ஸ். இது வந்து எய்மோட மென்டர் பண்ணியிருந்தாலும் ஓகே, உங்கள் ஸ்கூலுக்கு இருக்கிற உங்களோட பர்சனல் மென்டர் பண்ணியிருந்தாலும் கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் மட்டும் என்டர் பண்ணால் போதும். அடுத்து ATL எக்ஸிபிஷன்ஸ், இனோவேஷன் கேம்ப்ஸ் கண்டக்டட் இன் கரண்ட் மந்த். ஏதாவது கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1னா 1, 2 அந்த மாதிரி நம்பர் மட்டும் என்டர் பண்ணால் போதும். அடுத்து ட்ரைனிங் செஷன்ஸ் கண்டக்டட் இன் திஸ் மந்த். இந்த ட்ரைனிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப் இன்சார்ஜுக்கு வெண்டார்ஸ் வந்து கொடுக்குற ட்ரைனிங் ஆர் ஆன்லைனில் கொடுத்த ட்ரைனிங். ஸோ இது எத்தனை செஷன்ஸ் எடுத்திருக்காங்களோ, ஆன்லைனில் இப்போ வந்து 1 hour ஒரு 4 செஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா 4 அப்படின்னு நம்பர் மட்டும் போட்டால் போதும். இது வந்து டீச்சர்ஸ்க்கான செஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ். So projects taken to community, innovation projects initiated this month, running this month, completed this month அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அது எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்பர் 1, 2 இப்போ 4 ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த மந்தில் வந்து அது போயிட்டுருக்கு, அடுத்த மந்தில் அது முடிச்சிடும் அப்படின்னா மந்த் ஆன் மந்த் அதோட ப்ராக்ரஸ் பார்க்கறதுக்காக இந்த 4 இது கேட்டிருக்காங்க. ஸோ அதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1, 2 எத்தனை நம்பர் பண்ணியிருக்கீங்களோ நம்பர் மட்டும் போட்டால் போதும். என்ன பண்ணியிருக்கீங்க டீட்டெயில்ஸ் எதுவும் தேவையில்லை. நீங்கள் எதுவுமே பண்ணல, ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் வந்து சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம், கம்யூனிட்டி அதாவது ஒரு நியர்பை இடத்துல போய் இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணல அப்படின்னா 0 போட்டுருங்க. அடுத்து பேட்டன்ஸ் காப்பிரைட்ஸ் ஃபைல்டு, அது எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 or 2 எத்தனை பண்ணியிருக்கீங்களோ, மீதி இல்லைனா 0. அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கிராண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காலம் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்த ஃபண்டில் கரண்ட் மந்தில் நீங்கள் என்ன கேட்டகரியில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு டீட்டெயில்ஸ் போடணும். ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு அந்த சோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து சோர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது இருக்கும். உங்கள் ஸ்கூல்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் என்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம், அது மேண்டேட்ரி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ லேப்டாப் கம்ப்யூட்டர் அந்த மந்தில் வாங்கியிருந்தீங்கனாலோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட் blank. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்றது லாஸ்ட்டில் செலக்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் 0 போடுங்க. எம்டியாக விட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆகும், ஐ மீன் சப்மிட் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் 0 போட்டுருங்க. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அது தனித்தனியாக இருக்கும். ஸோ அதோட வேல்யூஸ் நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா do you have PDF/images of bills receipts of the current month? எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு அப்லோட் ஆப்ஷன் கேட்கும். மொத்தமாக நீங்கள் ஒரு ஃபைல் தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அது பில்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஃபைலாக நீங்கள் பிடிஎஃப்ல கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும். 10 ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு பேஜில் டேஷ்போர்டில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இப்போ ATL டேஷ்போர்டில் நம்ம எப்படி வந்து மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அண்ட் நம்மளோட ஸ்கூலோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்படி என்டர் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போது இந்த மந்த்லி ரிப்போர்ட் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 15th நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றது. அதாவது மே மாதத்துக்கான ரிப்போர்ட் நீங்கள் வந்து ஜூன் 15 சப்மிட் பண்ணணும் அப்படின்றது இருந்தது. இப்போ ரீசெண்டாக அதை வந்து எவ்ரி மந்த் 5th மாற்றிட்டாங்க. அதாவது மே மாதத்தோட ரிப்போர்ட் நீங்கள் ஜூன் 5 ஃபைல் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கான ரிப்போர்ட் ஜூலை 5 ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போது இந்த கொரோனா டைமில் வந்து பெருசாக எந்த ஆக்டிவிட்டியுமே உங்களால் ஃபிசிக்கலாக பண்ணியிருக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து எவ்ரி மந்தோட ரிப்போர்ட் 0 போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அண்ட் இதில் நீங்கள் இயர் அண்ட் மந்த் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன டேட் வந்து லேபோட இனாகிரேஷன் டேட்னு கொடுக்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களோட செகண்ட் இயர் ஃபண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ATL டேஷ்போர்டை எவ்ரி மந்த் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணாமல் இருந்தீங்கன்னா மொத்தமாக ஒரே நாள் உட்காந்து பண்ண முடியும். பட் உங்கள்கிட்ட டேட்டா இருக்கணும், என்ன மந்தில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களால் டேட்டா போட முடியும். சப்போஸ் நாங்கள் வந்து எதுவுமே பண்ணல, அந்த லேப்க்கு யாருமே வரல அப்படின்னா 0 போட்டு என்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து பேண்ட்வித்தில் புவர்னு சொல்லிட்டு வரும் ஃபஸ்ட் பேஜில். குட், ஆவரேஜ், புவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற டேட்டா வச்சு உங்களை ரேங்க் பண்ணுவாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஸ்கூலாக இல்லை ஸ்டேட்டில் பெஸ்ட்டு ஸ்கூலாக இல்லை நேஷனல் லெவலில் பெஸ்ட்டு ஸ்கூலாக வர்றதுக்கு இந்த ATL டேஷ்போர்ட் டேட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் தீர்த்துக்கோங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் புதுசாக வீடியோஸ் தேவை அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மறக்காமல் ஏதாவது டவுட்ஸ்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள். we are always here to help you. Thank you.